அனைவருக்கும் வணக்கம். நம்ம தொடர்ந்து பார்த்தீங்கன்னா இந்த தீவனமானமையில் பல தலைப்புகளில் வந்து நம்ம நிறைய வந்து பார்த்துட்டு வந்துட்டு இருக்கிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா தாது உப்பு கலவை, அதாவது பார்த்தீங்கன்னா மினரல் மிக்சர். இந்த மினரல் மிக்சரோட முக்கியத்துவம் என்ன, எதுக்கு இந்த மினரல் மிக்சர் வந்து தேவைப்படுது, இதை எப்படி வந்து நம்ம பயன்படுத்துறது, ஒரு நல்ல சிறந்த ஒரு மினரல் மிக்சர் வந்து நம்ம எப்படி தேர்ந்தெடுக்கிறது, இது மாட்டில் என்னென்ன வேலைகள் செய்யுது, மினரல் மிக்சர் இல்லாமல் நம்ம வந்து இந்த கால்சியம், அதாவது இந்த நம்ம சுண்ணாம்பு தண்ணி சொல்கிறாங்க இல்லைங்களா, சுண்ணாம்பு ஊற வச்ச தண்ணி, மினரல் மிக்சர் போடாமல் சுண்ணாம்பு தண்ணி மட்டும் வச்சுமே வந்து நம்ம அதோட மாடோட தேவையை வந்து நம்ம வந்து பூர்த்தி செய்ய முடியுமா அப்படின்றதெல்லாம் தொடர்ந்து இந்த வீடியோ பார்க்கலாம். ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், இது ரொம்ப முக்கியமான டாபிக். இந்த தாது உப்பு கலவையோடைய முக்கியத்துவம் என்ன அப்படின்றது பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த தாது உப்பு கலவை எதுக்கு வந்து தேவைப்படுது அப்படின்றத முதல் பார்க்கலாங்க. இப்போது உங்களுக்கு புரிகிற மாதிரி சொல்லணும் அப்படின்னா, இப்போ ஒரு கறிக்கு ஒரு ஆடு வளர்த்துறோம் அப்படின்னா அந்த ஆட்டிலேருந்து நம்ம வந்து பெருசாக வந்து எந்த ஒரு எனர்ஜி வந்து வேஸ்ட்டாக விடுறதில்ல. அதை சாப்பிட்றது அசை போடுறதை தவிர அந்த ஆட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா வேறு எதுவுமே பெருசாக தேவைப்படுறதில்ல. அது சாப்பிட்ற உணவுப் பொருளையே பார்த்திங்கன்னா அதுக்கு தேவையான மினரல்ஸ் எல்லாமே, விட்டமின்ஸ் எல்லாமே கிடச்சிருதுங்க. ஆனால் நம்ம மாடு, இப்போ கறவை மாடு வளர்க்குறோம் அப்படின்னா அதில் அதோட உடல் மெயின்டெனன்ஸுக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து மினரல்ஸு, விட்டமின்ஸ் எல்லாம் தேவைப்படுது. அது போக சினை பிடிக்கும். அந்த சினை பிடிக்கும் போது அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா கண் உள்ள வந்து வளர்ச்சிக்கு எல்லாத்துக்குமே நமக்கு வந்து அதுக்கு தேவையான சத்துக்கள் தேவைப்படுது. அது போக பார்த்திங்கன்னா நம்ம வந்து அதிகமான உணவு ஃபீடிங் பண்ணி நம்ம வந்து பாலை வந்து கறக்குறாங்க. அப்படி பாலை வந்து நம்ம கறக்கும் பொழுது அதுலேயும் பார்த்திங்கன்னா நிறைய வந்து மினரல்ஸ், விட்டமின்ஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா வீணாகுது. அந்த வீணாகக்கூடிய மினரல்ஸ், விட்டமின்ஸை நம்ம ரிட்டர்ன் வந்து மறுபடியும் நம்ம வந்து மாட்டுக்கு கொடுக்குறோமா அப்படின்னா அது கேள்விக்குறியாக தான் இருக்குதுங்க. ஏன்னா ஒரு லிட்டர் பால்லேருந்து எவ்வளோ வந்து மினரல்ஸ் வந்து வெளியே போகுதோ அதை ரிட்டன் நம்ம மாட்டுக்கு திருப்பி கொடுத்தா தான் அந்த மாடும் ஆரோக்கியமாக இருக்கும். மறுபடியும் தொடர்ச்சி நம்மளுக்கு பாலும் கிடைக்கும். பாலும் பார்த்திங்கன்னா குவாலிட்டியாகவும் குவான்டிட்டிலையும் பார்த்திங்கன்னா பால் வந்து அதிகமாகவும் நம்மளுக்கு வந்து ஒரே சீரான முறையில் கிடச்சிட்டு இருக்கோம்னா மாடு ஹெல்த்தியாக இருக்குங்க. இந்த மினரல் மிக்சர் வந்து ரொம்ப ஒரு முக்கிய பங்கு வகிக்குது. என்னடா ஒரு 50 கிராம் மினரல் மிக்சரு இவ்வளோ வேலை செய்தா அப்படின்னு சொல்லி நீங்கள் யோசிக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா 1 லிட்டர் பாலில் எப்போவாவது நம்ம வந்து எத்தனை சத்துக்கள் வெளியே போகுதுன்ற நம்ம யோசிச்சிருக்கோமா? இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், மாட்டிலேருந்து எவ்வளோ மினரல்ஸும் விட்டமின்ஸும் பார்த்தீங்கன்னா லாஸஸ் ஆகுதுங்க. நாம் நினச்சிட்டு இருப்போம் கால்சியம் தான் வந்து அதிகமாக வந்து மாட்டிலேருந்து வெளியே போகுதுன்னு. ஆனால் அதை விட பொட்டாசியம் பார்த்தீங்கன்னா அதிகமாக வெளியே போகுது. இப்போ பார்த்தீங்கன்னா 1 லிட்டர் பாலில் இவ்வளோ சத்துக்கள் வந்து நம்ம வந்து வெளியே போகுதுங்க. அப்படி இந்த சத்துக்களை வந்து எப்படி நம்ம ரிட்டர்ன் வந்து மாட்டுக்கு கொடுக்கலாம் அப்படின்னா உங்களுக்கு மினரல் மிக்சர் தவிர வேறு ஆப்ஷனே கிடையாது. நீங்கள் ஒன்று யோசிக்கலாம், என்னடா இந்த நீங்கள் இதுக்கு முன்னாடி காலத்தில் வந்து மினரல் மிக்சரும் கிடையாது, தாது உப்பும் பெருசாக கிடையாது, அப்புறம் எப்படி வந்து இந்த தேவையெல்லாம் வந்து அவங்களால பூர்த்தி செய்ய முடிஞ்சுச்சு, இப்போ தான் வந்து மினரல் மிக்சர் வருது, பின்னாடி இருக்கிற மாடுகளெல்லாம் மினரல் மிக்சராக சாப்பிட்டுச்சா அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். அந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மாடுகளுடைய அதிகபட்சம் உங்களுக்கு கறவை திறனே பார்த்தீங்கன்னா 3-4, அதுக்கு மேலே பெருசாக கறவையே இல்லை. அதுவே ரொம்ப அதிகம் 2 லிட்டர் 3 லிட்டருக்கு மேலே நம்ம ஊர் மாடுகளில் பெருசாக வந்து கறவை வந்து இருந்ததில்லை. நார்த் இந்தியாலையும் பார்த்தீங்கன்னா அதிகபட்சம் பார்த்தீங்கன்னா ஒரு 5-6க்கு மேலே வந்து கறவைகள் வந்து பெருசாக வந்து எந்த ஒரு மாடுமே வந்து இருந்ததில்லை. அப்படி இருக்க பட்சத்தில் யாருமே பார்த்தீங்கன்னா பண்ணை முறையில் வந்து மாடுகளை வந்து பெருசாக வந்து வளர்த்தலைங்க. எல்லாமே பார்த்தீங்கன்னா மேய்ச்சல் முறையில் இருக்கும் பொழுது உங்களுக்கு தாராளமாக வந்து அந்த மாடுகள் வந்து காட்டுக்குள்ளே அங்கே இங்கேன்னு எல்லா பக்கம் பார்த்தீங்கன்னா பல வகையான புட்களை வந்து மேயும், பல வகையான செடிகளை வந்து மேயும் பொழுது அதுலேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மோரலஸ் அதோடைய தேவைக்கு தகுந்த மாதிரி உங்களுக்கு வந்து மினரல்ஸ் வந்து உங்களுக்கு கிடச்சிருது. ஏன்னா அதோட தேவை ரொம்ப கம்மியாக இருக்கும் பொழுது அதில் பலதரப்பட்ட பொருட்கள் சாப்பிடும் போது உங்களுக்கு அதிலேயே வந்து அதுக்கான இது வந்து கிடச்சிருதுங்க. அது போக மண்ணினுடைய தன்மை பார்த்தீங்கன்னா அந்த டைமில் வந்து நல்லாவே இருக்கும். ஏன்னா வந்து உங்களுக்கு அந்தளவுக்கு வந்து உரங்களெல்லாம் போடாமல் செயற்கை உரங்களை யூஸ் பண்ணாமல் மண்ணோட வளம் நல்லா இருக்கும்போது மாடு அதிலிருந்து புட்களை சாப்பிடும் போதே வந்து அதுகளுக்கு போதுமான சத்து வந்து கிடச்சிருதுங்க. அதுபோக மாடுகள் போகிற வழியெல்லாம் பார்த்தீங்கன்னா குட்டையில் அப்புறம் ஆற்றுல இந்த மாதிரி மாறி மாறி எல்லா பக்கம் தண்ணி குடிக்கும் போதுமே சில நியூட்ரிஷன்ஸ் எல்லாம் வந்து உங்களுக்கு அதுலேயே வந்து கிடச்சிரும். உப்பு நம்ம இப்போ அந்த உப்பு ஒன்று நம்ம கொடுத்துட்ருப்போம், அந்த கல் உப்பு வந்து எல்லா மட்டும் கொடுப்போம். அதே மாதிரி வந்து இப்போவுமே நம்ம பண்ணிகிட்ருக்கோம், பழக்கத்தில் இருக்குது. அந்த மாதிரி அவங்களுக்கு கொடுக்கும்போதும் பார்த்திங்கன்னா சில தேவைகள் வந்து மாட்டோட தேவைகள் வந்து பூர்த்தி ஆகுது. அப்புறம் இந்த கடலக்காய், பயிர், தட்டைப்பயிறு இதெல்லாம் வந்து விளைச்சி இது பண்ணுவாங்க. வெள்ளாமல் பண்ணும்போது அதோடைய வேஸ்ட்டை பார்த்திங்கன்னா மாடுகளுக்கு கொடுப்பாங்க. அப்படி கொடுக்கும்போதும் பார்த்திங்கன்னா மாடுகளுக்கு தேவையான இது வந்து கிடச்சிருதுங்க. ஆனால் இப்போ நம்ம பண்ணை முறையில் பண்ணும்போது அதிகப்படியான மாடுகள் வைக்கும்போது நம்மளால் இந்த தேவையை வந்து பூர்த்தி செய்கிறது ரொம்பவுமே கடினமாக இருக்குது. அப்படி அந்த மாதிரி காலகட்டத்தில் தான் பார்த்திங்கன்னா இந்த மினரல் மிக்சர் வந்து நம்மளுக்கு ரொம்ப வந்து பயனுள்ளதாக அமையுது. 1 லிட்டர் பாலில் வீணாகக்கூடிய அந்த சத்துக்கள் பார்த்திங்கன்னா நம்ம பார்த்தோம் இல்லைங்களா, அந்த ஒவ்வொரு சத்தும் ஒவ்வொரு பிரச்சனையை வந்து மாடுகளுக்கு வந்து உண்டாக்குங்க பற்றாக்குறையாக ஆகும்போது. அது என்னென்ன அப்படின்னு சொல்லி நான் லிஸ்ட்டு கொடுத்துருக்குறேன். அதை ஃபுல்லாக நான் எக்ஸ்பிளைன் பண்ண வேண்டாம்.
ஏன்னா வந்து உங்களுடைய நேரத்தையும் நான் கெடுக்க விரும்பல. நான் ஸ்லைடு கொடுக்குறேன், அதை வந்து நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்தோ பாஸ் பண்ணியோ நீங்கள் வந்து அதை நீங்கள் என்னன்றதை படித்து பார்த்துக்கோங்க. இந்த சத்துக்கள் எல்லாம் வந்து குறைபாடு ஏற்படும் போது பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு பண்ணையில் பொருளாதார ரீதியாக வந்து நம்ம ரொம்ப வந்து பாதிக்கப்படுவோம். ஏன்னா வந்து மார்க்கெட்டில் பார்த்தீங்கன்னா நிறைய மினரல் மிக்சர் வந்து அவைலபிள் இருக்குதுங்க. நம்ம கவர்மெண்ட் பார்த்தீங்கன்னா இப்போ நிறைய ரிசர்ச் பண்ணி ஏரியாவுக்கு தகுந்த மாதிரி அதோடைய மண்ணில் வந்து என்ன சத்து கம்மியாக இருக்குதோ அதை ரீப்ளேஸ் பண்ணி ப்ராடக்ட்ஸ் எல்லாம் வந்து கொடுத்துட்டு இருக்கிறாங்க கவர்மெண்ட்லேயே. அது மாட்டோட தேவையை வந்து நமக்கு பூர்த்தி செய்தா அப்படின்னு செக் பண்ணிட்டு நீங்கள் தாராளமாக கொடுக்கலாம். ஏன்னா ஒவ்வொரு கறவைக்கு தகுந்த இப்போ நம்ம 1 லிட்டருக்கு நம்ம வந்து நம்ம ஸ்லைடு கொடுத்துருந்தோம் இல்லைங்களா, அப்படி ஒவ்வொரு லிட்டர் கறவைக்கும் பார்த்தீங்கன்னா அதோட தேவை வந்து அதிகமாகுங்க. இப்போ ஒரு ஆவரேஜான ஒரு கம்பெனி வந்து நம்ம செலக்ட் பண்ணிக்குவோம். இப்போ நாம் வந்து ரெகுலராக யூஸ் பண்ணுற கம்பெனி எதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த விர்பேக் கம்பெனியோட அக்ரிமெண்ட் ஃபோர்ட், சிலேட்டட் அக்ரிமெண்ட் ஃபோர்ட் தான் நம்ம வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்கோங்க. இது பெஸ்ட்டான்னு கேட்டிங்கன்னா இது பெஸ்ட்டுன்னு சொல்ல முடியாது. ஆனால் இருக்கிற ப்ராடக்ட்டில் பார்த்தீங்கன்னா இது ஒரு நம்பகத்தன்மையான ஓரளவுக்கு வந்து நம்ம தேவைகளை பூர்த்தி செய்கிற அளவுக்கு வந்து இந்த ப்ராடக்ட் இருக்குதுங்க. நீங்கள் ஒருவேளை நீங்கள் வேறு ஏதாவது சூஸ் பண்ணுறதா இருந்தாலோ இந்த ப்ராடக்டோட லேபிள் வந்து பின்னாடி வந்து நீங்கள் கூகுளில் அடிச்சிங்கனாவே வரும். அந்த லேபிளை செக் பண்ணிவிட்டு அந்த லேபிளுக்கு பார்த்தீங்கன்னா எது மேட்ச் ஆகுதோ இல்லை அதை விட எது ஜாஸ்தியாக வந்து உங்களுக்கு இருக்குதோ தாராளமாக அந்த பொருளை வந்து யூஸ் பண்ணுங்கள். இதை விட கம்மியான நியூட்ரிஷன்ஸ் இருக்கிற பொருளுக்கு வந்து போக வந்து தவிர்க்குங்க. ஏன்னா வந்து ஒரு மினரல் மிக்சரோட அப்சர்வேஷன் ரேஷியோ பார்த்தீங்கன்னா ரொம்பவுமே கம்மிங்க. எக்ஸாம்பிளுக்கு சொல்ல போனால் ஒரு 100% வந்து ஒரு மினரல் மிக்சரை நீங்கள் கொடுக்குறீங்கன்னா அது மாடோட உடம்பு பார்த்தீங்கன்னா அதில் ஒரு 60-70% தான் பார்த்தீங்கன்னா அப்சர்வே பண்ணும். அப்படி இருக்கும்போது நீங்கள் ஆல்ரெடி குறைவாக வந்த சத்துக்களை வந்து இருக்கக்கூடிய மினரல் மிக்சரை கொடுத்தீங்க அப்படின்னா அதை விட கம்மியாக தான் உங்களுக்கு வந்து கிடைக்குங்க மாட்டுக்கு. நீங்கள் போட்டுக்கிட்டே இருப்பீங்க, ஆனால் வந்து பிரச்சனை வந்துக்கிட்டே இருக்கும். அப்போ யோசிப்பீங்க என்னடா நான் மினரல் மிக்சர் கொடுத்துட்டே இருக்கிறேன் ஆனால் வந்து எனக்கு ப்ராப்ளம் வந்துட்டே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு பிரச்சனைகளால தான் நம்மளுக்கு வந்து பிரச்சனை வருங்க. சரி, இந்த லேபிள் பின்னாடி வச்சுட்டு இவங்க கம்பெனி என்ன சொல்கிறாங்கன்னா ஒரு 50 கிராம் வந்து போட சொல்கிறாங்க ஒரு நாளைக்குங்க. அந்த 50 கிராம் கொடுத்தா நம்ம தேவையெல்லாம் பூர்த்தி ஆகுதா அப்படின்றத நம்ம செக் பண்ணி பார்க்கலாம். ஒரு 20 லிட்டர் கறக்கிற மாட்டுக்கு நம்ம என்ன ஃபீடு கொடுக்குறோமோ அந்த ஃபீடுக்கு ஏற்ற மாதிரி நம்ம அக்ரிமெண்ட் ஃபோட்டோ ஒரு 50 கிராம் கொடுக்கும்போது அது மாட்டோட தினசரி தேவை எல்லாத்தையும் பூர்த்தி செய்தா அப்படின்னு ஒரு கால்குலேஷனில் இதை போட்டிருக்கிறோம். இதில் பார்த்தீங்கன்னா நிறைய பொருள் வந்து அதிகமாக இருக்குது, சில பொருள் வந்து கொஞ்சம் கொஞ்சம் பற்றாக்குறையில் இருக்குது. வைட்டமின் எல்லாம் பார்த்தீங்கன்னா சுத்தமாக வந்து ரொம்ப பற்றாக்குறையாக இருக்குது. ஒரு 10-15 லிட்டர் கறக்கக்கூடிய மாட்டுக்கு பார்த்தீங்கன்னா இந்த 50 கிராம் நம்ம வந்து ஒரு நாளைக்கு கொடுக்கும்போது ஓரளவுக்கு அதோட சத்துக்களை வந்து நம்ம மேட்ச் பண்ணிடும். இதே வந்து 20 லிட்டர் நம்ம போகும்போது குறைஞ்சது எனக்கு தெரிஞ்சு ஒரு 70 கிராம் 75 கிராம் கொடுத்தாதான் அட்லீஸ்ட் கொஞ்சமாவது இது மேட்ச் ஆகும் அப்படின்னு நினைக்கிறேன். சரி, ஒரு 75 கிராம் கொடுத்து எவ்வளோ நம்மளுக்கு மேட்ச் ஆகுதுன்றதை நம்ம பார்க்கலாம். இப்போ 75 கிராம் போட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஓரளவுக்கு எல்லாமே மேட்ச் ஆகுது. ஒரு சில பொருள் அதிகமாக இருந்தாலும் அது சேஃபர் ஜோனில் தான் இருக்குதுன்னு வைங்களேன், அதனால் மாட்டுக்கு எந்த பிரச்சனையும் ஆகாது. ஆனால் அப்போவுமே பார்த்தீங்கன்னா வைட்டமின் இ மாதிரியான ரொம்ப முக்கியமான பொருட்கள் வந்து ரொம்ப வந்து கம்மியாக வந்து கிடைக்குதுங்க. சால்ட்டுக்கு பதிலாக நம்ம சால்ட் ஆட் பண்ணாவே பார்த்தீங்கன்னா அந்த சோடியம் பற்றாக்குறையை கம்மி பண்ணிடலாம். ஆனால் இந்த வைட்டமின் ஈக்கு மட்டும் நம்ம வேறு ஏதாவது சப்ளிமெண்ட் போடுற மாதிரி இருக்கும். இந்த பைபாஸ் ஃபேட் இ ப்ரீமிக்ஸ் அப்படின்ற சப்ளிமெண்ட்டெல்லாம் நம்ம யூஸ் பண்ண வேண்டியதாக இருக்கும். இந்த தாது உப்பு கட்டிகள் இருக்கு இல்லைங்களா, அதை வந்து நம்ம வந்து கட்டுத்தரையில் கட்டி வைக்க வேண்டியதாக இருக்குங்க. இது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஏன்னா வந்து நம்ம மினரல் மிக்சர் வந்து 75 கிராமும் போட்டு அதுக்கு மேலேயும் நம்ம வந்து சப்ளிமெண்ட் கொடுத்து இதெல்லாம் வந்து நம்ம பண்ணும்போது காஸ்ட் வைஸ் ரொம்ப அதிகமாகுமே நீங்கள் யோசிக்கலாம். வேறு ஆப்ஷன் இல்லை. 20 லிட்டருக்கு மேலே கறக்கக்கூடிய மாட்டுக்கு நம்ம வந்து கொடுத்தாக வேண்டிய சூழ்நிலை இருக்குது. நம்மளுக்கு எல்லா சத்துமே கிடைக்கிற மாதிரி ஏதாவது பொருள் இருக்கான்னு கேட்டிங்கன்னா இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா நம்மளுக்கு எல்லா விஷயமே தெரியும்னு சொல்ல முடியாது. ஒருவேளை நீங்கள் ஏதாவது மேட்ச் பண்ணி பார்த்து இந்த அக்ரிமெண்ட் ஃபோட்டோட உங்களுக்கு வந்து அதிகமான நியூட்ரிஷன்ஸ் வந்து அதில் கிடைக்கிது, விட்டமின் இ வந்து உங்களுக்கு மேட்ச் ஆகுது அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் கொடுங்க. அது நம்மளுக்கும் யூஸ் ஆகும், அடுத்தவங்களுக்கும் நிறைய பேருக்கு யூஸ் ஆகும். இப்போ நான் வந்து சர்ச் பண்ணி பார்த்த வரைக்கும், சில பேர்த்த விசாரித்த வரைக்கும் சிலேட்டட் குரோமின் ஃபோர்ட் அப்படின்னு சொல்லி ஒரு பொருள் இருக்குதுங்க. ஆனால் வந்து நான் இன்னும் அதை ட்ரை பண்ணல. அதோட நம்பகத்தன்மை என்ன, அதோடைய கம்பெனி சர்டிஃபிகேட் எல்லாம் எப்படி, போட்டிருக்க வேல்யூ எல்லாம் பார்த்தீங்கன்னா உண்மையாக அது அந்தளவுக்கு வந்து அது எஃபெக்டிவாக இருக்கா அப்படின்றது இன்னும் நான் டெஸ்ட் பண்ணி பார்க்கல. ஏன்னா வந்து அது அக்ரிமெண்ட் ஃபோட்டோ விட பார்த்தீங்கன்னா ஒரு 50 ரூபா அதிகமாக வருது. அது தெரியாமல் நான் உங்களுக்கு சஜஷன் பண்ண முடியாது. அந்த ப்ராடக்ட் பார்த்தீங்கன்னா எல்லா தேவையும் வந்து கரெக்டாக வந்து பூர்த்தி செய்யுது, எச்சாவும் இல்லாமல் கம்மியாகவும் இல்லாமல். ஒரு 50 கிராம் கொடுத்தாவே பார்த்தீங்கன்னா ஒரு 25 லிட்டர் 20 லிட்டர் கறக்கக்கூடிய மாட்டோட தேவை எல்லாமே அந்த பொருள் வந்து பூர்த்தி செய்யுதுங்க. உங்களுக்கு இந்த பொருளை பற்றி தெரிஞ்சாலும் கமெண்ட் செக்ஷனில் வந்து சொல்லுங்கள், நம்ம வாங்கி யூஸ் பண்ணுறேன். யூஸ் பண்ணி பார்த்துட்டு ஒருவேளை நல்ல ரிசல்ட் இருந்தால் நான் அடுத்த ஒரு சின்ன ஒரு பதிவில் வந்து நான் சொல்கிறேன். அதுக்கப்புறம் நீங்கள் அந்த பொருளை யூஸ் பண்ணலாம். ஏன்னா நிறைய பேர் நம்மளுக்கு இந்த ஒரு வருஷமாக கால் பண்ணிட்டு இருக்கிறவங்க எல்லாமே நான் வந்து அக்ரிமெண்ட் ஃபோர்ட்டு தான் நான் சஜஷன் பண்ணியிருக்கிறேன். அதுவே கண்டினியூ ஆகட்டும். ஏன்னா நம்மளும் அதான் பண்ணிட்டு இருக்கிறோம்.
நான் புதுசாக டெஸ்ட் பண்ணி பார்த்துட்டு அது நல்லா இருந்தாலும் உங்களுக்கு நான் சொல்கிறேன். அதுக்கப்புறம் நீங்கள் அந்த பொருளை வந்து தாராளமாக யூஸ் பண்ணலாம். இந்த சுண்ணாம்பு தண்ணியை பற்றி நம்ம பார்க்கலாங்க. இந்த சுண்ணாம்பு தண்ணி எந்த விதத்தில் வந்து யூஸ் ஆகுது, அதில் என்னென்ன நியூட்ரிஷன் இருக்குதுன்னே தெரியாமல் யார் இந்த விஷயத்தை வந்து எல்லாத்துக்கும் சொன்னாங்க அப்படின்னு தெரியல. குறைவான பால் கறக்கிற மாட்டுக்கும் சரி, அதிகமான பால் கறக்கிற மாட்டுக்கும் சரி, இந்த சுண்ணாம்பு தண்ணி வந்து கண்டிப்பாக கொடுக்கலாம், அது போதுமானது அப்படின்னு சொல்லி ஆள் மனசில் ரொம்ப பதிவு வச்சுருக்கிறாங்க. அது எப்படி வந்து இதை வந்து சொன்னாங்க அப்படின்றது எனக்கு தெரியல. நம்ம சுண்ணாம்பு தண்ணியை பற்றி எப்படி, இதில் என்னென்ன சத்துக்கள் இருக்குது அப்படின்றத பார்க்கலாம் வாங்க. இதில் பார்த்துருந்தே உங்களுக்கே தெரியும், இந்த சுண்ணாம்பு தண்ணியில் கால்சியத்தை தவிர வேறு எந்த சத்துவுமே இல்லைன்னு வருது. அட்லீஸ்ட் கம்மியாக இருக்குதுன்ற வேல்யூ வந்தால் கூட ஓகே, எந்த சத்துமே சுத்தமாக இல்லை. அதில் பார்த்தீங்கன்னா இருக்கிற அந்த சுண்ணாம்புமே ஒவ்வொரு டைமுக்கும் வேரியேஷன் இருக்கும். இப்படி சுத்தமாக வந்து சத்துக்களே ஒன்றுமே இல்லாத ஒரு பொருளை எப்படி ஒரு 3 லிட்டர் 4 லிட்டர் கறக்கிற மாட்டுக்கு நம்ம வந்து மினரல் மிக்சருக்கு பதிலாக வந்து இதை யூஸ் பண்ண முடியும் அப்படின்ட்டு சொன்னாங்க அப்படின்னு எனக்கு தெரியல. கம்ப்ளீட்டாக பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு தப்பான விஷயம். இப்படி நம்ம எந்த ஒரு அளவுமே நம்ம தெரியாமல் அதிக டோசேஜ் நம்ம கொடுக்க என்ன ஆகும்னா மாட்டுக்கு நல்லது நடக்கும்னு நினைக்காதீங்க. கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா மாட்டோட லிவர் வந்து பாதிக்கப்பட்டு பல பிரச்சனைகள் வந்து மாட்டுக்கு வந்து உண்டாகும். செரிமான கோளாறு ஏற்பட்டுரும். மாடுனால வந்து ஜீரணிக்க முடியாது. லிவரே வந்து சுத்தமாக வந்து அப்செட் ஆகி மாடு இறக்குற கண்டிஷன்லாம் நிறைய மாடு வந்து போயிருக்கு. அந்த சுண்ணாம்பு தண்ணி வந்து கால்சியத்துக்கு மட்டும்தான் ஒரு சின்ன சப்போர்ட் கொடுக்கும் இல்லையோ, அது முழு தேவையை வந்து என்றைக்குமே பூர்த்தி செய்யாது. போன பதிவு கீழே பார்த்தீங்கன்னா நிறைய பேர் என்ன சொல்லியிருந்தீங்கன்னா, நான் வந்து வேறு கம்பெனிக்கு வந்து ப்ரொமோட் பண்ணுறேன், இன்னொரு கம்பெனிக்கு ஃபேவராக வந்து நான் வந்து இன்னொரு கம்பெனியை வந்து நான் தாக்கி பேசுகிறேன் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லியிருந்தீங்க. நம்மளுடைய வேலை அது கிடையாதுங்க. முக்கியமாக நம்ம ஏன் வந்து இந்த வீடியோஸ் எல்லாம் கொடுக்குறோம் அப்படின்னா, நம்ம சவுத் சைடு நம்ம பார்க்கும்போது மித்த மாநிலங்களை நம்ம வந்து கம்பேர் பண்ணும்போது ரொம்ப வந்து நம்ம வந்து பின்தங்கி இருக்கிறோம். மாடு வளர்ப்புலேயே ஆகட்டும், ப்ரீடிங்லேயே ஆகட்டும், பராமரிப்புலேயே ஆகட்டும், பால் விலையிலே ஆகட்டும், நம்ம வந்து ரொம்ப வந்து பின்தங்கி இருக்கிறோம். அந்த நிறைய இன்ஃபர்மேஷன் வந்து நம்ம வந்து கற்றுக்கவும் இல்லை, அதை வந்து பல பேருக்கு நம்ம ஷேர் பண்ணவும் இல்லை. ஒரு சில விஷயங்கள் நம்ம கற்றுக்குறோம் அப்படின்னா அதை அடுத்தவங்களுக்கு நம்ம சொல்லியும் தர்றதில்லை. இப்படி நம்ம வந்து ஏதோ ஒரு பாதிப்பட்டு ஒரு விஷயம் நம்ம அதுலேருந்து தெரிஞ்சு நம்ம சொல்கிறோம் அப்படின்னா உடனே வந்து அந்த விஷயத்தை நம்ம ப்ரொமோட் பண்ணுறோம் அப்படின்ற மாதிரி நீங்கள் வந்து நினச்சிக்க கூடாது. ஏன்னா இப்போ நான் கம்பெனி பேரெல்லாம் இந்த சொல்லியிருக்கிறேன், இந்த அக்ரிமெண்ட் ஃபோட்டோலாம் சொல்லியிருக்கிறேன். இந்த கம்பெனிக்கு நம்மளுக்கு என்ன சம்பந்தம், இது என்ன கம்பெனி நம்மளுக்கு என்ன காசாக தரப்போகுது இந்த ப்ரொமோஷன் பண்ணுறதுக்கு அப்படிலாம் கிடையாதுங்க. நாம் ஒரு விஷயம் பண்ணியிருக்கிறோம், அது நம்மளுக்கு ரிசல்ட் நல்லா இருக்குது, அந்த ரிசல்ட்டை ஒரு 4 பேருக்கு சொன்னோம்னா நீங்களும் க்ரோத் ஆவீங்க அப்படின்றனால தான் அது ஒரு நாலேஜ் ஷேரிங்காக தான் இந்த வீடியோஸ் எல்லாம் போடுறோம். என்றைக்குமே நம்ம வந்து ப்ரொமோஷன் யார்ட்டையும் நம்ம வாங்கி நம்ம பண்ண போகிறது கிடையாது. எல்லா பொருளுமே நம்ம யூஸ் பண்ணதுக்கப்புறம் தான் அதுக்கு நல்லா இருந்துச்சுன்னா அதுக்கான ரிவ்யூ கொடுக்குறோம், அவ்வளோதான். அதை நீங்கள் வாங்கி யூஸ் பண்ணுறது யூஸ் பண்ணாதது உங்களுடைய விருப்பம். நீங்கள் வாங்கி யூஸ் பண்ணி நல்ல முறையில் பண்ணை நடத்தணும் அப்படின்ற ஒரு நல்ல எண்ணத்தில் தான் இந்த வீடியோஸ்லாம் நம்ம போட்டுருக்குறோம். தொடர்ந்து வீடியோக்கள் பாருங்கள், கண்டிப்பாக நல்ல விஷயங்கள் மட்டும்தான் வரும். நம்பிக்கையாக அந்த விஷயங்களை வந்து நீங்கள் பின்பற்றி பண்ணையை வந்து வெற்றி அடைகிறதுக்கான வழி என்னவோ அதை நீங்கள் பாருங்கள். நம்ம அடுத்த பதிவில் பார்த்தீங்கன்னா நீர் மேலாண்மை பற்றி பார்க்கலாம். எப்படி வந்து நம்ம வந்து மாடுக்கு வந்து தண்ணி வைக்கணும், எந்த மாதிரி வைக்கக்கூடாது, எந்த அளவுகள் வைக்கணும் அப்படின்றத பற்றி தெளிவாக நம்ம ஒரு வீடியோவை நம்ம பார்க்கலாம். அந்த வீடியோவை முடிச்சுட்டு ஆரம்பத்துலேருந்து இது வரைக்கும் தீவன மேலாண்மையில் நம்ம என்னென்ன விஷயம் சொல்லியிருக்கிறோமோ அதை நம்ம எப்படி வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணுறோம், நம்ம மாடுகளுக்கு வந்து அது எந்த மாதிரியான கொடுக்குறோம், எந்த அளவுகள் கொடுக்குறோம், இப்போ மினரல் மிக்சரே பார்த்தீங்கன்னா எப்படி கொடுத்தா அது எஃபெக்டிவாக இருக்கும், இந்த மாதிரி வந்து கம்ப்ளீட்டாக ஒரு நாள் ஃபுல்லாக நம்ம பண்ணையில் என்ன நடக்குதுன்றத ஒரு ஃபுல் வீடியோவாக உங்களுக்கு கண்டிப்பாக கொடுக்குறேன். அது உங்களுக்கு ப்ராக்டிக்கலாக வந்து நம்ம எப்படி வந்து அப்ளை பண்ணுன்றதை உங்களுக்கு ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நன்றி.